மை ஃபேஷனர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸுக்கு இந்த ஆம்ஹோல் இறக்கம் எவ்வளோ வைக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக கேட்ட கேள்வியே பார்த்தீங்கன்னா அதுதான். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு கை ஆம்ஹோல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்குது, அது எப்படி சார் குறைக்கிறது, எப்படி தைச்சாலும் அப்படி தான் சார் வருது அப்படின்றாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு ஃபுல் டைட்டாக இருக்குது, என்னால் போடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அந்த சைடு தையல் எனக்கு நேராக வர மாட்டேங்குது சார், அது எதனால சார் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்டாக போட்ட தையலுக்கு நேராக நான் பார்த்தீங்கன்னா கோடு போட்டிருக்கிறேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் லேசாக பெண்டு இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா நேராக நான் போடுவேன். இப்போ தையல் பார்க்கும்போதே தெரியும் நமக்கு நேராக தான் இருக்குது. அதாவது இந்த பெண்டு வரலாம், ஆனால் இந்த பெண்டு வரக்கூடாது. இப்படி உள்பக்கமாக பெண்டு வரக்கூடாது, வெளிப்பக்கமாக லேசாக இப்படி பெண்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நான் தைச்சி கொடுத்த ப்ளவுஸு. இப்போது இந்த தையல் நமக்கு நேராக வராமல் இப்படி வி ஷேப்பில் இந்த இடத்துல வந்துச்சுனாவே நம்ம பார்த்தீங்கன்னா கை ஆம்ஹோல் ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்படி வி ஷேப்பில் நமக்கு இந்த இடத்துல கட் ஆகும். இந்த மாதிரி கட் ஆச்சுன்னா ஒன்று நம்ம பாடி மெஷர்மெண்ட்டில் கை ஆம்ஹோல் இறக்கம் கட் பண்ணதில் தவறு செஞ்சுருப்போம். அப்படி இல்லைன்னா கை பார்த்தீங்கன்னா இந்த கவர் தட்டு நம்ம இறக்கி கட் பண்ணுறதுல தவறு செஞ்சுருப்போம். இது ரெண்டுத்துல எந்த தவறு செஞ்சாலும் இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கை ஆம்ஹோல் ரவுண்டு லூஸாக இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த கை ஆம்ஹோல் ரவுண்டு லூஸாக இருந்தால் அது மட்டும்தான் லூஸாக இருக்கா, இல்லை செஸ்ட் அளவும் சேர்ந்து லூஸாக இருக்கா அப்படின்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சைடில் ஒரு செஸ்ட் அளவு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ரெண்டு பக்கமும் நம்ம சேர்த்து தையல் போடணும். ஏற்கனவே போடுற தையலை விட ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம சேர்த்து போடும்போது இந்த கை ஆம்ஹோல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டைட் ஆகும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பக்கமும் நம்ம இந்த மாதிரி சேர்த்தி தையல் போடும்போது, அதாவது இந்த இடத்துல மட்டும் நம்ம கிராஸாக போடணும். கீழே இருந்து இப்படி கிராஸாக திரும்ப மேல் பக்கமும் கை எங்கே இருக்குதோ அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கணும். அப்படி ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த தையலும் கொஞ்சம் நமக்கு உள்ளே நவுந்து வரும், இந்த பெண்டு கொஞ்சம் வரும். இந்த கை ஆம்ஹோல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு டைட் ஆகும். அப்போது இது டைட் ஆகும்போது செஸ்ட் அளவுக்கு நமக்கு சரியாக இருந்துச்சுன்னா அப்போது நமக்கு செஸ்ட் அளவு எக்ஸ்ட்ரா இருந்ததுனால தான் கை ஆம்ஹோல் ரவுண்டு நமக்கு அதிகமாக இருந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம அந்த தையல் போடும்போது அதை நம்ம சரி பண்ணலாம். இல்லை சார் நான் தையல் ரெண்டு பக்கம் சேர்த்து போடும்போது எனக்கு மேல் பக்கம் இந்த ஊக்ஸை என்னால் போட முடியல அப்படின்னா அப்போ செஸ்ட் அளவு கரெக்டாக இருக்குது, கை ஆம்ஹோல் ரவுண்டு மட்டும் நமக்கு மிச்சமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதை நம்ம குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும், இந்த ப்ளவுஸில் நம்ம தைச்ச ப்ளவுஸில் குறைக்க முடியாது. அடுத்த முறை தைக்கும்போது ஒரு 5.5 இன்ச்சு நம்ம இறக்கி கை ஆம்ஹோல் ரவுண்டு இறக்கி கட் பண்ணுறோன்னா ஒரு 5 இன்ச்சு இறக்கி கட் பண்ணுங்க. அப்போ நமக்கு இந்த ஆம்ஹோல் ரவுண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே ஏறும்போது இந்த ரவுண்ட் அளவு பார்த்திங்கன்னா நமக்கு குறைஞ்சிரும், செஸ்ட் அளவு குறையாது. நம்ம அந்த ரவுண்ட் அளவு மட்டும் குறைக்கிறோம். அப்போ மேலே ஏற்றி கட் பண்ணும்போது அந்த ரவுண்ட் ஷேப் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். அதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் செஸ்ட் அளவும் கை ஆம்ஹோல் ரவுண்டும் எக்ஸ்ட்ரா இருந்தால் சைடில் தையல் போட்டால் போதும். செஸ்ட் அளவு சரியாக இருக்குது, கை ஆம்ஹோல் ரவுண்டு மட்டும் லூஸாக இருக்குன்னா நம்ம அடுத்த முறை தைக்கும்போது கொஞ்சம் நம்ம கை ஆம்ஹோல் ரவுண்டு மேலே ஏற்றி கட் பண்ணால் மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். ஏன்னா எப்பயுமே இறக்கி கட் பண்ணிட்டோன்னா திரும்ப நம்ம மேலே ஏற்றி கட் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது கை ஆம்ஹோல் ரவுண்டு லூஸாக இருக்கிறவங்களுக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கிறவங்களுக்கு, இது ஃபுல் டைட்டாக இருக்குது அப்படின்னா இப்போ எனக்கு மேல் லூக்ஸ் இல்லை இதுவும் போட முடியல இங்கேயும் டைட்டாக இருக்குன்னா நீங்கள் சைடில் ஒரு தையல் பிரித்து விட்டால் போதும். ரெண்டு பக்கமும் ஒரே தையல் பிரித்து விட்டிங்கன்னா போதும். இந்த பக்கம் ஒரு தையல், இந்த பக்கம் ஒரு தையல். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு சொன்னதுக்கு ஆப்போசிட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தையல் போட சொன்னோம், இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா தையல் பிரித்து விட சொல்கிறோம். அப்போ பிரித்து விடும்போது என்ன ஆகும், செஸ்ட் அளவும் நமக்கு லூஸ் ஆகும், கை ஆம்ஹோல் ரவுண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு லூஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தட். இல்லை சார் செஸ்ட் அளவு எனக்கு சரியாக இருக்குது, இந்த கை ஆம்ஹோல் ரவுண்டு மட்டும் தான் நமக்கு டைட்டாக இருக்குன்னா அப்போ என்ன பண்ணணும், இந்த கை ஆம்ஹோல் ரவுண்டு 5 இன்ச்சு இறக்கி கட் பண்ணிங்கன்னா இல்லை 5.5 இன்ச்சு இறக்கி கட் பண்ணிங்கன்னா அதில் இன்னொரு 1/2 இன்ச்சு இறக்கி நம்ம கட் பண்ணணும். இறக்கி கட் பண்ணும்போது அந்த ரவுண்ட் அளவு பெருசாகும். அதாவது இந்த ப்ராப்ளத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கையை பிரித்து எடுத்துகிட்டு கீழே கொஞ்சம் 1/2 இன்ச்சு இறக்கி கை ஆம்ஹோல் ரவுண்டு கட் பண்ணி திரும்ப நம்ம கை ஜாயின் பண்ண முடியும். அப்படி ஜாயின் பண்ணும்போது அந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாகும். அந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது ஒரே ஒரு ப்ராப்ளம் வரும், இந்த கை பார்த்தீங்கன்னா தைக்கும்போது இந்த ரவுண்டு கீழே இறங்கும்போது இந்த கை கொஞ்சம் உள்ளே நிற்கும். இந்த செஸ்ட் அளவு துணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே நிற்கும், இந்த கை துணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள இப்படி நோந்து நிற்கும். இதில் துணி எக்ஸ்ட்ரா வரும், இதில் துணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வரும், அவ்வளோதான் வித்தியாசம். இந்த ரவுண்ட் அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு சரியாக வந்துடும். பிரித்து நம்ம அந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுமே பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா
இந்த தையல் வந்து நேராக வரணும். இப்போ நேராக வரணும்னா இந்த கை ஆம்ஹோல் ரவுண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த தையல் வரைக்கும் இதிலேருந்து இந்த ஷோல்டர்லேருந்து இந்த தையல் வரைக்கும் இப்படி நமக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக வரணும். இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈவனாக வரணும். இது கூட வாலாக வரலாம். மேல் பக்கங்கிறது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே ஏறி வரலாம். இந்த அகலம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வரணும். ஆனால் இந்த அகலம் கம்மியாகவும் இந்த அகலம் நீட்டாகவும் வருதுன்னு வச்சுங்க. தையலுக்கு உள்ளேயே, அதாவது இந்த தையலுக்கு உள்ளேயே இந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் தையல் வந்து நேராக வரவே வராது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கை ஆம்ஹோல் ரவுண்டுடைய அகலத்தை வந்து அதிகமாக கட் பண்ணியிருப்பீங்க. அதாவது கழுத்து ரொம்ப கம்மியாக கட் பண்ணி ஷோல்டரும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக விடாமல் நீங்கள் வந்து ரொம்ப உள்ளே தள்ளி கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஷேப்பில் வந்து வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தையல் வந்து நேராக வரவே வராது. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா தவறாக கட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். மெயின் அந்த ஆம்ஹோல் இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் வந்து வரும். இந்த தையல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இது அதிகமாகவும் இந்த கேப் வந்து கம்மியாகவும் வரும். இது ரெண்டுத்தையும் சேர்த்தும்போது ரெண்டும் ஈக்குவலாகவே வரும். இதையும் சேர்த்தும்போது ஓரளவுக்கு ஈக்குவலாகவே வரும். எக்ஸ்ட்ரா துணியை சேர்த்தும்போது எக்ஸ்ட்ரா துணியை கம்மி பண்ணிங்கன்னா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் வரும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப லாங்காக, இது ரைட் கம்மியாகவும் இது ரொம்ப லாங்காகவும் போகுது. இந்த மாதிரி வருதுன்னு வச்சிங்களேன், ஷோல்டர் இங்கே நிற்கிது, இந்த அளவுக்கு வருதுன்னு வச்சிங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கண்டிப்பாக சரியாகவே வரவே வராது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து தைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து கிராஸாக நிற்கும். இது இழுத்து பிடிச்ச மாதிரி நிற்கும். இந்த இடத்துல பூரா பார்த்தீங்கன்னா துணி வந்து இந்த இடத்துல சுருங்கி நின்றுக்கும். இந்த மாதிரி வந்து மடிஞ்சு நிற்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து கட் பண்ணக்கூடாது. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறோம். இந்த ப்ராப்ளம் இருந்தால் இந்த வி ஷேப் மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தையல் வந்து வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கை ரவுண்டு நம்ம இப்படி இறக்கி கட் பண்ணுறோம் இல்லைங்களா. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணும்போது இப்படி கோடு போட்டு நாம் வந்து இந்த ரவுண்டு வந்து கட் பண்ணுறோம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது இந்த ரவுண்டு ரொம்ப கம்மியாக கட் பண்ணிங்கனாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வி ஷேப் மாரி வரும். துணி வந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கொஞ்சம் இது ரொம்ப இது மாதிரி வி ஷேப் வரத்தாகலாம். கொஞ்சம் மேலே ஏற்றி கட் பண்ணுங்கள். கொஞ்சம் மேலே ஏற்றி கட் பண்ணிங்கன்னா இந்த வி ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடும். பாருங்கள் இந்த இடத்துல இப்படி வருதுன்னு வச்சிங்களா. இப்போ இது வி ஷேப்பு பாருங்கள். இந்த இடத்துல துணி இப்படி குறைக்கும் போது இந்த கோடு பாருங்கள் நேராகும். இந்த துணியை வந்து இப்படி குறைக்கும் போது நேராகும். அதே மாதிரி கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த தையலுக்கு கீழே லேசாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் பண்ணுங்கள். கீழ் பக்கமாக கிராஸ் பண்ணுங்கள், மேல் பக்கமாக கிராஸ் பண்ணாதீங்க. கீழ் பக்கமாக கிராஸ் பண்ணி லேசாக கொஞ்சம் கிராஸ் பண்ணி கட் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நேராக வந்து வந்துடும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து இந்த கை கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குடஞ்சி எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் குடஞ்சி எடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கூசாக போயிடும். மேல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கூசாக போகும். அப்போ நம்ம கை ஜாயின் பண்ணும்போது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வி ஷேப்பில் தான் வந்து தையல் வரும். அந்த மாதிரி வரக்கூடாது. கொஞ்சம் இந்த இடத்துல இருந்து இந்த கை ஆம்ஹோல் ரவுண்டு வர கொஞ்சம் கீழே இறக்கிங்க. கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி ரவுண்ட் பண்ணுங்கள். ரவுண்ட் பண்ணிங்கன்னா இந்த ரவுண்டு வந்து இப்படின்னா கீழே இறங்கணும். இந்த இடத்துல வேணா கூட குடஞ்சிக்கலாம். இங்கே குடஞ்சிட்டு கீழே வர பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸாக வரணும். இப்படி கிராஸாக வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த வி ஷேப் வந்து சைடில் வந்து வராது. தையல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராக வந்து வந்துடும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த கையில் வந்து நம்ம இறக்கி ஏற்றி கட் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கை ஆம்ஹோல் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறக்க ஏற்கனவே போன வீடியோலே சொல்லியிருக்கிறோம். கீழே இறக்கும் போது கை ஆம்ஹோல் ரவுண்டு வந்து கம்மியாக வரும். மேலே ஏற்றும் போது கை ஆம்ஹோல் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா மிச்சமாக வரும். அப்போ நமக்கு மிச்சமாக வேணும்னா மேலே ஏற்றிக்குங்க, இல்லை கம்மியாக வேணும்னா கீழே இறக்கிங்க. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, கை ஆம்ஹோல் ரவுண்டு வந்து அதிகமாக வேணும்னா இப்போ இதில் நம்ம சேர்த்து கட் பண்ணும்போது இந்த ரவுண்டை மட்டும் மேலே ஏற்றினா போதும். அந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேர்ந்து வந்துடும். துணி சைடில் எக்ஸ்ட்ரா ஆகணும்னு அவசியம் கிடையாது. துணி சைடில் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா கை வந்து லூஸ் விழுந்து போயிடும். அதனால் இந்த ரவுண்டு மட்டும் நம்ம மேலே ஏற்றினா போதும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 அல்லது 4 இன்ச்சுக்கு மேலே ஏற்றாதீங்க. அன்சைஸாக இருந்தால் கூட ஒரு 4 இன்ச்சு வரைக்கும் ஏற்றலாம். அதுக்கு மேலே வந்து ஏற்றினீங்கன்னா கை வந்து பார்த்தீங்கன்னா இது உள் பக்கமாக போடும்போது இழுத்துட்டு வந்துடும். உள் பக்கமாக இப்படி போடும்போது கை இப்படி கீழே உள்பக்கமாக வந்து தூக்கிக்கும். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அதாவது கை ஷேப் வந்து நேராக இருக்கணும். நம்ம போடும்போது ப்ளவுஸ் போடும்போது நேராக இருக்கணும். இந்த பக்கம் உள்பக்கம் போச்சுன்னா நம்ம ரவுண்டு வந்து அதிகமாக எடுத்துருக்கிறோன்னு அர்த்தம். இந்த பக்கம் கை மேல் பக்கமாக போச்சுன்னா ரவுண்டு வந்து கம்மியாக எடுத்துருக்கிறோன்னு அர்த்தம். அது தகுந்தமே நம்ம வந்து பார்த்து கை ஆம்ஹோல் ரவுண்டு வந்து கட் பண்ணணும்.
பாடி மெஷர்மெண்ட்லேயும் சரி ஸ்லீவ்லேயும் சரி ரெண்டுத்துலேயுமே கட் பண்ணுறது ஒரே மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு ஒரு முறை வச்சு பாருங்கள். இதுக்கு முன்னே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அளவு ப்ளவுஸ் மட்டுமே வச்சு இப்படி ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய் அந்த வீடியோ வந்து பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ஒரு பயனுள்ள வீடியோ வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மைட் ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.